ChatGPT மாதிரியான ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் காப்பிரைட் சட்டங்களை எப்படி மீறுது அப்படின்னு பகிரங்கமா ட்வீட் செய்த சுச்சீர் பாலாஜி அப்படிங்கிற 26 வயதான ரிசர்ச்சர் இன்னைக்கு நம்ம கூட உயிரோட இல்லை. சான் பிரான்சிஸ்கோல இருக்க அவருடைய அபார்ட்மெண்ட்ல நவம்பர் 26ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு. ChatGPT உருவாக்கின ஓப்பன் ஏல 4 வருடமா ரிசர்ச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவர் போன ஆகஸ்ட் மாதம் ரிசைன் பண்ணியிருக்காரு. அக்டோபர் 24ஆம் தேதி இவர் ஒரு ட்வீட் போடுறாரு. அதுதான் இவருடைய கடைசி ட்வீட். அதுல இவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஓப்பன் ஏஐ மாதிரியான கம்பெனிஸ் எப்படி காப்பிரைட் சட்டங்களை மீறுது அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பொதுவாக ChatGPT மாதிரியான ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ் கொடுக்குற அவுட்புட்ஸ் இல்லாட்டி ஆன்சர்ஸ் இன்னொரு காப்பிரைட்டட் கண்டென்ட் மாதிரியோ இல்லை இன்னொரு சைட்டில் இருக்க ஆன்சர் மாதிரியோ எக்ஸாக்டாக இருக்கிறது இல்லை. இப்படி ஆன்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் இந்த மாடல்ஸை ட்ரெயின் பண்ணும்பொழுது நிறைய காப்பிரைட்டட் கண்டென்ட் யூஸ் பண்ணி தான் ட்ரைனிங் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இவருடைய குற்றச்சாட்டு. எக்ஸாம்பிளுக்கு இவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டேக் ஓவர் ஃப்ளோ மாதிரியான சைட்ஸில் வந்து டேட்டா எடுத்து ட்ரெயின் பண்ண ChatGPT ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டேக் ஓவர் ஃப்ளோவோட வெப் டிராஃபிக்கே 12% கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்படி ChatGPT மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கிருந்து டேட்டா எடுக்கிறாங்களோ அந்த சோர்ஸ்க்கே ப்ராப்ளம் கொடுக்கறதுனால ஃபேர் யூஸ் பாலிசிக்கு கீழேயும் இது வராதுன்னு சொல்கிறார். இந்த நிலையில் இவர் இறக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஓப்பன் ஏஐ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் மேலே நடந்துட்டு இருக்க காப்பிரைட் கேசஸில் இவருடைய நேமையும் இன்க்ளூட் பண்ணதாக தெரிய வருது. அதுக்கு அடுத்த நாளே இவர் சூசைட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் மக்களுடைய சந்தேகங்களுக்கு காரணம். இனிஷியல் ஸ்டேஜில் ஓப்பன் ஏஐல ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்த எலான் மஸ்க் கூட இந்த சூசைட் ரிலேட்டடான ஒரு போஸ்ட்டுக்கு ஹும்னு ஒரு வார்த்தையில் மர்மமான முறையில் ரிப்ளை பண்ணி இந்த சர்ச்சையை பெருசாக்கியிருக்காங்க. இதை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.